guys, நான் உங்க KSV பேசுறேன். KSV ஓகேவா? KSV பேசுறேன். ஏன்டா இவ்வளவு நாளா வீடியோ போடலன்னு கேட்காதீங்க. இப்போ ஒரு ஷார்ட் வைக்க போறேன். அது நீங்க பாக்குவீங்க. பார்க்க போறீங்க நண்பா. பார்க்க போறீங்க. நான் அடிப்பனா அவன் அடிப்பானான்னு பாப்போம். போறேன் கிட்ட போறேன். நானும் கிட்ட போறேன். அப்சினேங்கறாப்பா. ஹேக்கு போட்டானா என்ன? இல்லையே, அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியலையே. போடுங்க சரியான அடி. ஓகே, சவுண்டு ஏற்றிப்போம். நம்ம கேம் பிளே இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் பாட்டு மாட்டா நம்ம மூவ்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் ப்ரோ சொன்னார், அதனால் பர்ஃபெக்ட் ஹெச்யூடி இல்லைனா மூவ்மெண்ட்டு பை மாதிரி சொன்னார். வெளில வந்துட்டு மறுபடியும் இன்னும் மேட்ச் போடுவோம். இதான் நம்ம ஐடி EH கிரியேட்டர். நம்ம ஐடிக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா சப்ஸ்கிரைப் மட்டும் தான் தொடவே மாட்டீங்க நீங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாருமே இப்போ கூப்பிட்டா வரமாட்டாங்க. வாங்க மேட்ச் போவோம். இன்னைக்கு பார்த்தா ஃப்ரைடே, சில்ட்ரன்ஸ் டே. என்னடா இது? போடு மறுபடியும் வெளில வந்துச்சுன்னா காணல. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டபுள் பேரில் வச்சு ஆட போகிறோம். சிங்கிள் டபுள் பேரில் வச்சு என்ன விளாடணுன்னா தாராளமாக பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட தூக்கிட்டு நாங்கள் உங்களால் பழைய ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போனவங்களாம் கிடையாது. அவங்களாம் ரொம்ப நாளாக விளாட்றதே இல்லை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி இருக்கவங்க கூட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. சப்போஸ் யாராவது எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறதா எடுத்துட்டேன். ரிக்வெஸ்ட் கொடுங்கப்பா. 52 வச்சுக்காங்க. ஓகே, கேம் பிளே பிடிச்சிருந்தா மட்டும்லாம் இல்லை. நான் வந்து 2வது வீடியோ போக மாட்டேங்க. வீடியோ போட்டால்
ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுறதுக்குள்ள வாங்க பார்த்துடலாம். வச்சு போவேன். ஏன்னா நான் ஒரு சின்ன பையன் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அடிச்சிருவீங்க என் கூட வரவங்களாம். ஓப்பன் என்கிட்ட சுத்தமாக நக்கின்னு போக வேண்டியது. டக்குனா இல்லவா அழுத்தி பிடிக்கிறாங்க. அவன் அடிச்சிட்டான்டா, அழுத்துறான்டா. அடிக்கலாம்னு நினைச்சேன். தமிழ் பேர் வந்து ஒரு தமிழ் பிளேயராக ஹிந்தி பிளேயர்ஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க என் வீடியோலாம், அவ்வளோலாம் போவாங்க. ஓகே பை கைஸ். அப்புறம் எதுவும் எடி காமிச்சிடுறேன். இதான் நம்ம கேம் பிளே. நம்ம ஒரு பாட்டு தாங்க. இதோ இந்த சென்ட்ரல் பஸ்ஸில் இருக்க பாதி பேர் எனக்கு தோற்றுறேன். இவர்கிட்ட தோற்றுறேன், இவர்கிட்ட தோற்றுறேன், யாருன்னே தெரியாது. இவரு டப்பு கொடுப்பாரு, இவர்கிட்ட தோற்றுறேன். நைட் ஃபோர்கிட்ட தோற்றுறேன். ஜோரோவை தோக்க வச்சிடலாம், ட்ரிஷ்ஷை தோக்க வச்சிடலாம். சிங்கு வாய்ப்பில்லை, சஞ்சு வாய்ப்பில்லை. இட்டாச்சி முடிச்சிடுவேன், சிங்க் முடிச்சிடுவேன், ப்ரைமு முடிச்சிடுவேன், ஜாஸோ முடிச்சிடுவேன். இது இப்போதுலேருந்து வரவங்க எல்லாமே இந்த டார்க் லார்டுன்னு இருக்கார்ல, அவனை பிடிக்க முடியாது. இப்போ தமிழன் போக்கணும் விளாண்டதே இல்லை. அவர் சென்ட்ரல் பஸ்ஸில் இருக்கான்னு தெரியல, அவன் தூக்கிடலாம். இதுக்கப்புறம் வரவங்க கூடலாம் விளாண்டதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அந்த விஷயம் காட்டான்னு இருக்கான் பாருங்க. இதுதான் என் ஃப்ரெண்டு, ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு. அப்புறம் இந்த ட்ராகன் யாருன்னு ஐயோ அவர் என்ன எழுதி வச்சுருக்காரு. இந்த ட்ராகன் யாருன்னு தெரில. அப்புறம் அவ்வளோதான். இப்போ வரவங்க எல்லாமே ஓல்டு, எப்போயோ விளாண்டது எனக்குலாம். அதெல்லாம் ஓல்டு ஃபியூச்சர், ஆஃப்லைன் ஓல்டு வெர்ஷன். ஏதோ ஸ்ப்ரைசன் இப்போல்லாம் விளையாடி எப்போ ஒழுங்க நானே இப்போ தான் பார்க்குறேன். எவ்வளோ நாளாச்சு என் கூட்டலாம் விளையாடி. எப்பா ஓபி தம்மன் ப்ரோ. ஐயோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஐடி. இது 39 லெவலு. இது என்ன கில்டுல? அது நான் தான் கில்டு லீட்ரேண்ணா. ஆமாம், நான் தான் கில்டு லீட்ரு. ஆமாம், இது விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த ஐடி போயிடுச்சு. இந்த ஐடி போனதுக்கப்புறம் தான் இதுதான் என் பழைய ஐடி. 39வது லெவலு. விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப காலம். ஓகே கைஸ், பை கைஸ். அவரை இருங்க. இதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி, ஓகேவா? ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க அப்படி. நம்ம பார்த்தீங்கன்னா ரஷ்ஷரு, சப்போர்ட்டு, பாம்பரு, ரைஃபிள் அப்படி தான் இருக்கும். வெப்பன் பார்த்தீங்கன்னா யூஎம்பியில் தான் அதிகமாக அடிப்பேன். யூஎம்பி இல்லை M188 7 இல்லை XM8 இந்த மாதிரி கன்னில் தான் நிறைய அடிப்பாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். இருங்க, அதுக்கு முன்னாடி எமௌண்ட்லாம் காமிச்சிடலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்தது தான், எல்லாம் லக்கு. இப்போ என்கிட்ட 6 டைமண்ட் தான் இருக்குது. ஸ்பின்லாம் பண்ண முடியாது, நான் ஸ்பின் பண்ணியே போட மாட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்டியூம்ங்க. நான் இந்த மாதிரி என்னால் யாருமே கெட்டு போகக்கூடாது, அதனால் நான் இந்த காஸ்டியூமை வச்சு மட்டும்தான் விளாடுவேன். இருங்க, ஷூ மட்டும் நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் கலெக்ஷன்லாம் காட்ட மாட்டேங்க. ஏன்னா என்னால் மற்றவங்க கெட்டு போனால் எனக்கு எப்படி சொல்கிறது, RJ ராக் ப்ரோ மாதிரி இருந்தா. ஓகே கைஸ், அவ்வளோதான். வீடியோவை முடிச்சுக்கிறேன். லவ் ஃப்ரம் KSV கேமிங். பை கைஸ், பை.